அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, சொல்லும் செயலும் இணைந்திட. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக பரிசேயர்களின் மனநிலை முதலாளித்துவ அரசு போன்ற சிந்தனை கொண்டதாக அமைகிறது. எல்லாவற்றிலும் நாங்கள் முதன்மையானவர்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்ற மனநிலையில் வாழக்கூடியவர்கள். இந்த மனநிலை எந்த அளவிற்கு என்றால், மக்கள் மீது அநியாய வரிகளை வசூலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை இழுத்து செல்கிறது. இன்னொரு புறத்தில் பார்க்கின்ற போது கடவுளாக மக்களுக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். அதனால் தான் இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்ற முனைவர் பட்டத்தினை அவர்களுக்கு வழங்குகின்றார். அவர்களின் செயல் வடிவமானது முற்றிலும் முரண்பட்டதாக அமைகிறது. மனித வாழ்விலே சொல்லும் செயலும் இணைந்து செல்வது கடினமான செயல்பாடு. ஆனால் யாரெல்லாம் தன் வாழ்வில் சொல்வதை செய்து காட்டினார்களோ அவர்கள் மாமனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கும் போது கூறினாராம், என் பணி வாழ்வில் ஏழ்மையை ஒழிப்பேன் மற்றும் விவசாயத்திற்கு வித்திடுவேன். பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு, அணைக்கட்டுகள் கட்டி தன் வார்த்தைகளை செயலாக்கி காட்டினார். நெல்சன் மண்டேலா இனவெறியை அழிக்காது, என் உயிர் அழியாது என்று கூறி பொறுப்படுத்தார். இனவெறியை முற்றிலும் அளித்தார். அதனை தன் செயலில் காட்டினார். ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்று கூறி பொறுப்படுத்தார். இப்போது அத்தகைய பிளவு இல்லாத சமுதாயமாக மாற்றி காட்டினார். ஆனால் பரிசேயர்கள் தாங்கள் மோசேயின் சட்டத்தை பின்பற்றுகிறோம் என்று கூறி திரிந்தார்கள். ஆனால் சட்டத்தின் அடிப்படையாக விளங்கிய மனித மாண்பின் சட்டத்தை பின்பற்ற தவறுகின்றார்கள். அதாவது சமுதாயத்தில் எளிமையோடு வாழ்கின்ற பாமர மக்களை கருத்தில் கொள்வதில்லை. அதனால்தான் இயேசு அவர்கள் செய்வது போன்று செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். இன்றைய நவீன கால அரசியல் வாழ்வை நாம் கேட்ட நற்செய்தி வாசகம் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு இரண்டு விதமான வர்க்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, என்றுமே இருந்திருக்கிறது. ஒன்று அடிமை வர்க்கம், இரண்டு ஆளும் வர்க்கம். தொடக்க காலத்தில் முடியாட்சியில் அதிகார வர்க்கமான அரசர்கள் மக்களை தங்களது அடிமைகளாக எண்ணினர். அதிகார வர்க்கத்தினருக்கு பணிவிடை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என எண்ணினர். மன்னர் ஆட்சி ஒளிந்து மக்களாட்சி மலர்ந்தாலும் காட்சிகள் மாறவே இல்லை. தனிநபர் வழிபாடு எங்கும் காணப்படுகிறது. அரசியல், திரைப்படங்கள், விளையாட்டு என்று எங்கு பார்த்தாலும் தனிநபர் வழிபாடு இந்த சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. நல்லவர்கள், பொது நலனுக்காக உழைக்கிறவர்களுக்கு மதிப்பில்லை. அரசியல் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரமாய் மாறிவிட்டது. மக்கள் அதற்கு ஏற்ப வாழ பழகிவிட்டார்கள். கோடிகளை வாரி இறைத்து கோடி லட்சங்களை அள்ளக்கூடிய அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாய் அரசியல் வியாபாரமாகிவிட்டது. மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கேற்ப தங்களது அதிகாரத்தை மக்கள் மீது திணிக்கிறார்கள். இதற்கு அவர்களின் கையில் இருக்கிற பத்திரிகைகள், தொலைக்காட்சி போன்றவை ஊதுகுழலாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தியாக உள்ளத்தோடு நாட்டிற்காக உழைத்த தூய்மையான தலைவர்கள் இருக்கையை இன்றைய தலைவர்கள் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாமாவது அடுத்தவர்களை அதிகாரம் செய்ய நினைக்காமல் மற்றவர்களுக்கு பணிந்து நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பொறுப்பு, பணி என்பது நாம் அனுபவிப்பதற்கு அல்ல, அது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுவது. இந்த சமுதாயத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்துவது. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நமது வாழ்வில் நாம் வெளிப்படுத்துவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னுடைய வாழ்விலே நல்ல நெறிகளை நான் பின்பற்றுகிறேனா? தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்கின்றேனா? விளம்பரம் செய்யாமல் நான் தொண்டு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்ல நெறிமுறைகளை பின்பற்றவும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழவும், விளம்பரம் இல்லாமல் தொண்டு செய்யவும் வரம் தாரும்.
ஆமீன்.